Next sum பாருங்க. A boy is walking along the path y equal to ax square plus bx plus c through the points minus 6, 8, minus 2, minus 1 and 3, 8. He wants to meet his friend at point P. அது வந்து எந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா x axisல 7, y axisல 60. Will he meet his friend ன்னு கேட்டிருக்காங்க. Gaussian elimination method யூஸ் பண்ணும். இப்ப பாருங்க, so நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன, y equal to ax square plus bx plus c. ஸோ அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆக்சுவலா அது இப்படிதான் போகும். ஸோ அந்த பையனுடைய பாத் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த வழியில தான் அந்த பையன் போயிட்டு இருக்கும். இப்ப சப்போஸ் இவன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப பாயிண்ட் பியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்துலயே வந்தா அவன் கண்டிப்பா ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான். சப்போஸ் இந்த பிங்கிற பாயிண்ட் வேற எங்கேயோ வந்துச்சுன்னா அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண மாட்டான். அவன் போயிட்டு இருக்க பார்த்து இதுதான். சோ ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அந்த ஆர்ஜினும் இந்த பாயிண்ட்லயே வந்துருச்சுன்னா அவன் மீட் பண்ணுவான், இல்லைன்னா மீட் பண்ண மாட்டான். அது நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்றது தான் நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொன்னையுமே இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய்னு எடுக்கிறோம். இதை x1 y1, இதை x2 y2, இதை x3 y3ன்னு எடுத்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஏபிசின்னு 3 அன்னோன்ஸ் இருக்கு. அந்த 3 அன்னோன்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறோம். பையன் மீட் பண்ணுவானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவோம். ஸோ சொல்யூஷன் எழுதணும்னா என்ன வரும், எனக்கு y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் cன்னு இருக்கு. இதுதான் அந்த பையன் போகக்கூடிய பாத்து. இதுல எந்த பாயிண்ட்ஸ் வழியெல்லாம் அந்த பையன் போறான், -6, 8, -2, -12, 3, 8. இந்த பாத்துக்குள்ளதான் இந்த 3 பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா at -6, 8ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுல -6ங்கிறது x உடைய வேல்யூ, 8ங்கிறது y யோட வேல்யூ. இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன, y க்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 8, which is equal to a into -6 the whole square plus b into -6 plus c. x y இல்ல, அதனால அப்படியே c அப்படியே வச்சிடும். இப்போ இதை சால்வ் பண்ணா என்ன ஒரு 8 equal to -6 the whole square என்னது 36 தான். அப்ப 36a plus இல்ல மைனஸ் சிம்பிள் இருக்கு, அப்ப -6b பிளஸ் இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அட் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, -2, -12 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். y-க்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், -12 equal to a into a, x க்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், -2 the whole square plus b into -2 plus c. இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும் எனக்கு, -12 equal to 4a -2b plus c. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம், அட் எந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, 3, 8. இந்த 3 பாயிண்ட் வழியா தான் போறோம். அதனாலதான் அந்த 3 பாயிண்ட் நம்ம ஈக்குவேஷனுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அப்ப இப்போ y-க்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 8 equal to a into 3 square plus b into 3 x தானே 3 plus c. இதை சால்வ் பண்ணோம்னா 8 equal to 9a plus 3b plus c. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இங்க நமக்கு காசியன் எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. காசியன் எலிமினேஷன் தான் கொடுத்திருக்க வேரியபிள்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் மேட்ரிக்ஸ்ல எழுதிக்க போறோம். எழுதிட்டு அதை லோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்தப்படும். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ற அதே ப்ரொசீஜர் தான். சால்வ் பண்ணுங்க பாப்போம். இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஏபிசி வேல்யூ வருது, என்ன வருதுன்னு பாருங்க.
So இங்க first R1 fixed வச்சுட்டு R2 R3 நம்ம 0 பண்ணணும். So அதனால first R2 இதை 9 மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் இது கூட மைனஸ் பண்றேன். அதே போல இதை 4 மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ கூட மைனஸ் பண்ணா எனக்கு கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, இந்த செகண்ட் ரோல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே 4 டிவைட் ஆகும். அதனால 4 இந்த ஸ்டெப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் பண்ணிருக்கேன். அதை பண்ணாம கூட நீங்க தேர்ட் ஸ்டெப் தாராளமா போடலாம். ஓகேவா? சரி, அப்படி பண்றப்ப எனக்கு ஒரு ஸ்டெப்ல அதுக்கப்புறம் ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரி வரும். அதுக்காக நான் அதை பண்ணல. ஓகேவா? சரி, ஸோ அப்ப எனக்கு இப்ப நான் வந்து இது ரோ எசலான் ஃபார்மா, இப்போ ரோ எசலான் ஃபார்முக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் as usual நம்ம சால்வ் பண்ணுவோம். இட் இஸ் ஏ ரோ எசலான் இல்ல எசலான் ஃபார்ம்ல மட்டும் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன டைரக்டா ஈக்குவேட் பண்ணோம்னா 5c, இங்க நம்ம ஏபிசின்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால 5c ஈக்குவல் டு -15 வருது. அப்ப c ஈக்குவல் டு என்ன வரும்? எனக்கு -10 கிடைக்கும். c ஈக்குவல் டு -10. தென் என்னது எனக்கு -3b plus 2c ஈக்குவல் டு -29 இருக்கு. ஸோ அப்ப -3b plus 2 into -10 equal to -29. அப்ப -3b equal to இந்த 2 into -10 என்ன வரும்? -20 இந்த சைடு போச்சுன்னா +20. -29 plus 20 -20 நான் எழுதுறேன். +20 என்ன வரும் எனக்கு? -3b equal to -9. அப்ப b equal to என்ன வரும் எனக்கு? b equal to 3 plus 3. இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். Then அடுத்து a கண்டுபிடிப்போமா? 36a minus 6b plus c equal to 8. அப்ப 36a minus 6 into b க்கு பதிலா 3 substitute பண்றோம். plus c க்கு பதிலா என்ன இருக்கு எனக்கு? -10 substitute பண்றோம், which is equal to 8. அப்ப 36a 6 into 3 18 -18 -10 -28 வரும். இந்த டைம் இந்த சைடு போறப்ப +28 ஆகும். ஓகே, அப்ப 36a equal to 28 plus 8 36. அப்ப a உடைய வேல்யூ 1. ஓகேவா? சோ இப்ப therefore நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? y equal to ax² plus bx plus c. அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் எனக்கு? y equal to a ஓட வேல்யூ 1, so x², b உடைய வேல்யூ 3 plus 3x, c க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா -10. இதான் ஆக்சுவலா நம்மளுடைய ஈக்குவேஷன். இந்த பாத்துல தான் அவன் வந்து நடந்துட்டு இருக்கான். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அவன் வந்து ஃப்ரெண்ட மீட் பண்ணுவானா இல்லையான்னு பார்க்கணும். பாயிண்ட் பி நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் பி வந்துட்டு 7,16 கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ல நமக்கு மீட் பண்றானான்னு செக் பண்ணணும். ஸோ அப்ப ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும் எனக்கு? ஒய்க்கு பதிலாக 16 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இல்லைன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x² plus 3x minus 10. இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். எனக்கு 60 ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அவன் அதே பாயிண்ட்ல போவான்னு அர்த்தம். ஸோ பார்ப்போமா? x² பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும் எனக்கு? 7² plus 3 into 7 minus 10 வரும். அப்ப என்ன வரும்? 49 plus 21 minus 10. 21ல 10 போயிடுச்சுன்னா 11 வரும். 49 plus 11 which is equal to 60, which is equal to என்னது? y. ஸோ அப்ப என்ன ஈக்குவேஷன் எனக்கு? 60 x equal இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு கிடைச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ therefore he meets his friend. Will he meet his friend தானே கேட்டிருக்காங்க. Yes, he will meet his friend. Meet his friend.